ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்துக்கு போயிட்டுருக்கோம். அதுவும் டூரிஸ்ட் பஸ்ஸில். பின்னாடி எல்லாம் வெள்ளைக்காரங்களாம் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களோட தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். வாங்க அந்த இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனலி நம்ம இங்கே ரீச் ஆகிட்டோம். இந்த அவர் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து நம்ம கைடன்ஸ். அங்கே வந்து இவங்களோட தான் நம்ம வந்திருக்கோம், அந்த வெள்ளைக்காரங்களோட. ஸோ அவங்களுக்கு வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே கடைசியாக நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இப்போ தான் எவ்வளோ நேரம் தானே நானே பேசுறது, உன் முகத்தையாச்சும் காமையண்டா, இங்கே வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பொன்னி நதி தாண்டி பொன்னியின் செல்வன் காலகட்டத்துக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் வீரர்களெல்லாம் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பல்லவ ராஜ்யத்தில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது. பார்த்திங்களா, ஒயிட் பீப்புள்ஸ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரில இதெல்லாம் என்னென்னு. ஆனால் பரவாயில்ல, எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். பரவாயில்ல, அந்த காலத்துலேயே நிறையா சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் அந்த சிற்பத்தில் நோட் பண்ணிங்கன்னா ஒன்று தெரியும், யாருமே குண்டாக இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஃபிட்டோடு தான் இருப்பாங்க. நம்ம தாத்தா ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாம், அந்த காலத்தில் வாழணுங்கிறதுக்காக நல்ல சாப்பாடாக சாப்பிட்டு ஃபிட்டாக இருந்தாங்க. இப்போல்லாம் சாப்பிட்றதுக்காக வாழணும்னு கண்டதையும் சாப்பிட்றானுங்க. இவர் நம்ம கூட வந்த கேமராமேனில் தனி கேமராமேன், இயற்கையை ரசிக்க வந்திருக்காருன்னு நினைக்கிறாரு. ப்ரோ அவரும் வெளிநாட்டு பீஸ் தான் ப்ரோ. வந்தியத்தேவன்ட்ட பிக்கப் லைன் வாங்க வளைச்சி தேடிட்டு இருக்காரு ப்ரோ. இதோ தெரியுது பார்த்தீங்களா தூரத்தில் ஒரு கல். அந்த கல் வந்து ஒரு நுனியில் நிற்கிதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாங்க அந்த கல்லுக்கிட்ட வேணால் போய் பார்க்கலாம். நல்ல வியூவாக இருக்குல்ல. இதே மாதிரி தான் திருமயத்துலேயும் ஒரு கோட்டை இருக்கும், அதுவும் இதே மாதிரி தான் பயங்கர ஒரு வியூ இருக்கும். இதே மாதிரி கல் இதாக தான் இருக்கும். இதுதாங்க அந்த கல். இது யாராலையும் தள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 5 ரத்தாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரத்தாஸ்னால் என்னன்னு கேட்டாருங்க, அது ஒவ்வொரு மதத்தை சார்ந்தது தான் இருக்கும். புத்திசம் அந்த மாதிரி நிறையா கோயில்கள் அங்கே இருக்கும். அதான் அந்த 5 ரத்தாஸ். என்ன வெயில், பட் எனக்கு சங்கடம் ப்ரோ. அத்தனை இளநீ குடிச்சானுங்களே, ஒன்றாவது வேணுமான்னு கேட்டானுங்களா. இதுதான் நம்ம மகாபலி பக்கத்தில் இருக்க பீச். ஃபைனலாக நம்ம அங்கே தான் வந்துட்டோம். ஸோ இதோட இது முடிக்க போகிறோம். நல்லா ஈவினிங் டயத்தில் இங்கே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஓகே மக்களே, இப்போ இங்கே நீங்கள் பார்த்த நிறைய கல்வெட்டுகளே கதைகளமாக மாறி பொன்னியின் செல்வன் பாகம் 2 அப்படின்னு திரையரங்குகளில் இன்னையிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.